Good morning, students. Now we are going to biozoology class, 11th chapter, biodiversity and its conservation. Previous class we are discussed about latitudinal and altitudinal gradients. பாடம் 11 உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு. இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் பரப்பு மற்றும் உயரம் சார்ந்த சரிவு வாட்டம் என்பதை பார்த்தோம். பரப்பு மற்றும் உயரம் சார்ந்த சரிவு வாட்டம் என்பதை பார்த்தோம். Now this class we are discussing about species area relationships. இந்த வகுப்பில் நாம் சிற்றினங்களுக்கும் நிலப்பரப்புக்குமான தொடர்பு So the German naturalist and geographer Alexander von Humboldt, they explored the wilderness of South American jungle and found that within a region the species richness increased with the increasing area. அதாவது ஜெர்மனியை சார்ந்த இயற்கையாளர் மற்றும் புவியியல் ஆர்வலருமான அலெக்சாண்டர் வோன் ஹெம்பல்ட் என்பவர் தென் அமெரிக்காவில் உள்ள காட்டுப்பகுதிகளை கண்டறிந்து ஆய்வு செய்தார். ஆய்வின் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை ஒரு சுழல் மண்டலத்திற்குள் உள்ள செழுமை நிலப்பரப்பிற்கு ஏற்ப, அதாவது ஆய்வில் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை ஒரு சுழல் மண்டலத்திற்குள் உள்ள செழுமை நிலப்பரப்பிற்கு ஏற்ப அதிகரித்ததை கண்டறிந்தார். They explored that the wilderness of the South American jungle and found that within a region the species richness increased with increasing area. But up to certain limit. அதாவது தென் அமெரிக்காவில் உள்ள காட்டுப்பகுதிகளை கண்டறிந்து ஆய்வு செய்தார். ஆய்வின் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை ஒரு சுழல் மண்டலத்திற்குள் உள்ள செழுமை நிலப்பரப்பிற்கு ஏற்ப அதிகரித்ததை கண்டறிந்தார். Explored the wilderness of South American jungle and found that within a region the species richness increased with increasing area, but up to certain limit. Then the relationship between the species richness and area for wide variety of taxa, example angiosperm plants, birds, bats, freshwater fishes that turned out to be the rectangle hyperbola. அதாவது இவற்றில் சிற்றின செழுமைக்கும் பல்வேறு வகை உயிரினங்களுக்கும், அதாவது பூக்கும் தாவரங்கள், பறவைகள், வௌவால்கள், நன்னீர் மீன்கள் இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பை ஆராய்ந்தார். இதன் முடிவாக செவ்வக வடிவிலான இருபுற அதிவளைவு கிடைத்தது. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, செவ்வக வடிவிலான வளைவு கிடைத்தது. செவ்வக வடிவிலான அதிவளைவு கிடைத்தது. இருபுற அதிவளைவு கிடைத்தது.
On a logarithmic scale, the relationship is a straight line described by the equation. Described by the equation. அது மடக்கை அளவுகோலின்படி லாக்ரதமிக் ஸ்கேல் மடக்கை அளவுகோலின்படி சிற்றின செழுமைக்கும் உயிரினங்களுக்குமான உறவு ஒரு நேர்கோட்டில் அமைகிறது. நேர்கோட்டில் அமைகிறது. ஸ்ட்ரைட் லைன் டிஸ்கிரைப்ஸ் பை த ஈக்குவேஷன். மடக்கை அளவுகோலின்படி லாக்ரதமிக் ஸ்கேல் த சிற்றின செழுமைக்கும் உயிரினங்களுக்குமான உறவு ஒரு நேர்கோட்டில் அமைகிறது. நேர்கோட்டில் அமைகிறது. log s is equal to log c plus z log a. log s is equal to log c plus z log a. The s means species richness. s என்பது சிற்றின செழுமை. a is equal to area. a என்பது நிலப்பரப்பு. z is equal to slope of the line. slope of the line. z என்பது கோட்டின் சாய்வு நிலை, அதாவது தொடர்பு போக்கு கெழு எண் எனப்படுகிறது. ரெக்ரெஷன் கோஎஃபிசியன்ட் தொடர்பு போக்கு கெழு எண். c is equal to y intercepts. c is equal to y இடை குறுக்கீடு. இன்டர்செப்ட்ஸ்னா இடை குறுக்கீடு. Now come to this the topic. The regression coefficient z generally has a value 0.1 to 0.2 regardless of the taxonomic group or region. taxonomic group or region வகைப்பாட்டின் குழு அல்லது மண்டலங்களுக்கு அப்பாற்பட்டு தொடர்பு போக்கு கெழு எண் z பொதுவாக 0.1 லிருந்து 0.2 0.2 வரையிலான மதிப்பை கொண்டிருக்கும். However, in case of the species area relationship in very large area like the entire continent. However, in case of the species area relationship in very large area like entire continent. இருப்பினும் கண்டங்கள் போன்ற மிகப்பெரிய பரப்புகளில் சிற்றினங்களுக்கும் பரப்புக்குமான தொடர்பு போக்கு கோடு குத்து சாய்வாக காணப்படுகிறது. தொடர்பு கோட்டு கோடு குத்து சாய்வாக காணப்படுகிறது. The slope of the line appearance to much steeper z value in the range of 0.6 to 1.2. 0.6 to 1.2. அதாவது இருப்பினும் கண்டங்கள் போன்ற மிகப்பெரிய பரப்புகளில் சிற்றினங்களுக்கும் பரப்புக்குமான தொடர்பு போக்கு கோடு குத்து சாய்வாக காணப்படுகிறது. எனவே ஜெட் மதிப்பு 0.6 லிருந்து 1.2. For example, in case of the fruit eating frugivorous, the birds and the mammals in the tropical forest of the different continents, the slope is found to be steeper line 1.15. எடுத்துக்காட்டாக பல்வேறு கண்டங்களில் உள்ள வெப்பமண்டல காடுகளின் பழம் உண்ணும் பறவைகள் ஃப்ருகிவோரஸ் பழம் உண்ணும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகளின் குத்து சாய்வு கோட்டின் ஜற்று மதிப்பு 1.15 ஆகும். 1.15 ஆகும். This is the importance of this. Now come to this diagram. This is the x axis. This is the y axis.
x-axis area, A means area. This is the y-axis, species richness. Y-axis is the species richness. This is the area. Now this is the log scale. Log S is equal to log C plus Z log A. Z log A. This is the slope line, the slope of the line, regression coefficient. Regression coefficients. அதாவது கோட்டின் சாய்வு நிலை தொடர்பு போக்கு கெழியன் எனப்படுகிறது. தொடர்பு போக்கு கெழியன். This is the hyperbola. This is the hyperbola. Hyperbola. When the wildness of the South American jungle and found that within a region the species richness increased with the increasing area but up to certain limit. The relationship between the species richness and the area for wide variety of taxa. Wide variety of taxa. Angiosperm, example angiosperm plants, birds, bat, freshwater fishes. That turned out to be the rectangular hyperbola. This is the rectangular hyperbola. This is the rectangular hyperbola. அது ஒரு குறிப்பிட்ட பரப்பில் அது உயிரினங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி இருக்கு, இருபுற அதாவது வளைவு கோடு இவற்றில் காணப்படுகிறது. செவ்வக வடிவிலான இருபுற அதிவளைவு கிடைக்கிறது. இது செவ்வக வடிவிலான இருபுற அதிவளைவு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எனப்படுகிறது. அப்போ ஸ்பீசிஸோட ரிச்னஸ் வந்து கீழே இருந்து மேலே அதிகமாகுது. இது ஏரியாவில் இருக்கக்கூடிய விலங்கினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறப்ப அப்போ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அதனுடைய வளைவு ஹைப்பர்போலாவோட வளைவு வந்து அதிகமாகுது அப்படிங்கிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. அதாவது தென் அமெரிக்காவில் உள்ள காட்டுப்பகுதிகளை ஆய்வு செய்த அலெக்சாண்டர் ஃபோன் ஹம்பல்ட் ஆய்வு செய்தார். அந்த ஆய்வில் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை ஒரு சுழல் மண்டலத்தில் உள்ள செழுமை நிலப்பரப்பிற்கு ஏற்ப அதிகரித்ததை கண்டறிந்தார். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பரப்பில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் குறிப்பிட்ட அளவு வரை சுழல் மண்டலத்திற்குள்ள செழுமை, அதான் ஸ்பீசிஸ் ரிச்னஸ், அதாவது செழுமை நிலப்பரப்பிற்கு ஏற்ப அதிகரிப்பதை கண்டறிந்தார். அப்போ சிற்றின செழுமைக்கும் பல்வேறு வகை உயிரினங்களுக்கும் பூக்கும், அதாவது எடுத்துக்காட்டு பூக்கும் தாவரங்கள், பறவைகள், வவ்வால், நன்னீர் மீன்கள் இடையே உள்ள தொடர்பை ஆராய்ந்தார். இதனுடைய முடிவு எப்படி இருக்கு, செவ்வக வடிவ இருபுற அதிவளைவு கிடைத்தது. இதான் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, செவ்வக வடிவ அதிவளைவு இருபுற அதிவளைவு கிடைத்தது. அப்ப சிற்றின செழுமைக்கு பல்வேறு ஒரு குறிப்பிட்ட அளவு வரை ஒரு சுழல் மண்டலத்திற்குள்ள செழுமை நிலப்பரப்பிற்கு ஏற்ப அதிகரிப்பது, நிலப்பரப்பிற்கு ஏற்ப சிற்றின செழுமை வந்து அதிகரிக்கிறது என்பதை கண்டறிந்தார். ரைட், ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் அப்ப இது பார்த்தீங்கன்னா 0.0, 0.1, 0.2, 0.3 இப்படி வச்சுக்கிட்டோம்னா இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஸ்டீப் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 1, வேல்யூ வந்து 1. அப்போ இந்த பக்கம் 1.1, 1.2 இப்படி 1.15 இப்படி போகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் ஸ்லோப்பு வந்து 1, அதுக்கு கீழே 0, இதுக்கு மேலே 1க்கு மேலே வேல்யூ. இப்போ பார்த்தோம்னா என்ன சொல்கிறோம், the regression coefficient Z line has a value 0.1 to 0.2 regardless the taxonomic group. Regardless the
taxonomic group. Region, however, in case the species area relationship very large like the entire continent, அதாவது இவற்றில் வகைப்பாட்டியல் குழு அல்லது மண்டலங்களுக்கு அப்பாற்பட்டு தொடர்பு போக்கு கிளியன் ஜற்று பொதுவாக 0.1 0.2 வரையிலான மதிப்பை கொண்டிருக்கும். இது பொதுவான மதிப்பு. அதாவது 0.1 0.2 வரைக்கும் இது வந்து பொதுவான மதிப்பை கொண்டிருக்கும். இருப்பினும் கண்டங்கள் போன்ற மிகப்பெரிய பரப்புகளில் சிற்றினங்களுக்கும் பரப்புக்குமான தொடர்பு போக்கு கோடு குத்து சாய்வாக காணப்படுகிறது. கண்டங்கள் போன்ற மிகப்பெரிய பரப்புகளில் சிற்றினங்களுக்கும் பரப்புக்குமான தொடர்பு போக்கு கோடு குத்து சாய்வாக உள்ளது. However, in case of the species area relation in very large area like the entire continent, the slope of the line appears there much steeper. Jet value in the range of 0.6 to 1.2. அப்போ பார்த்தீங்கன்னா 0.6னா இது 0.6ல இருந்து 1.2. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து அதிகமாகுது. இருக்க கீழே இருந்து வேல்யூ அதிகமாகுது. எங்க கண்டங்களுக்கு இடையே இருப்பினும் கண்டங்கள் போன்ற மிகப்பெரிய பரப்புகளில் சிற்றினங்களுக்கான பரப்பு தொடர்பு போக்கு கோடு குத்து சாய்வாக இருக்கு. அப்ப எங்க இருக்கு 0.6ல இருந்து 1.2 வரைக்கும் இருக்கு. அப்ப இது வந்து 1 நேரா இருக்கிறது வந்து 1. அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் 0 இது 0 இது 0.1 0.2 இப்படி போயிட்டு இருக்கும். அப்ப இது வந்து என்னது 1.2. அப்ப இங்க 0.6 இருக்குன்னு வச்சுக்க. அப்ப 0.6க்கும் 1.2க்கும் இடையில இருக்கு. 0.6க்கும் 1.2க்கும் எது கண்டங்கள் போன்ற மிகப்பெரிய பரப்புகளில் சிற்றினங்களுக்கும் பரப்புக்குமான தொடர்பு போக்கு கோடு குத்து சாய்வாக காணப்படுகிறது. சரிங்களா? However, in case of the species, the area relationship very large area like the entire continent, the slope of the line appears to be much steeper. Jet value in the range of 0.6 to 1.2. Okay, the next, for example, in case they are fruit eating frugivorous, the birds and mammals, the tropical forest of different continent, the slope is found to be the steeper line of 1.15. அதாவது எடுத்துக்காட்டாக பல்வேறு கண்டங்களில் உள்ள வெப்பமண்டல காடுகளின் பழம் உண்ணும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகளின் குத்து சாய்வு கோட்டின் மதிப்பு சற்று மதிப்பு 1.15 ஆகும். அப்ப வெப்பமண்டல காடுகள்ல எங்க இருக்குதுன்னா 1.15 இங்க இருக்கு. இது 1 வேல்யூ. அப்ப இது 1.2. அப்ப இது 1.15. அப்ப எங்க இருக்கு 1.15. இது 1. இந்த லைனுக்கு நேரா இது வந்து 1. இப்போ இங்க வந்து என்ன இருக்குது 1.15 இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக பல்வேறு கண்டங்களில் உள்ள வெப்பமண்டல காடுகளின் பழம் உண்ணும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகளின் குத்து சாய்வு கோடு ஜற்று மதிப்பு 1.15 ஆகும்.
1.15 ஆகும். For example, in case the fruit eating frugivorous birds and mammals in the tropical forest, the different continent the slope is the found to be steeper line 1.15. So this is the relationship of this the species area relationship on log scale. இவை சிற்றினத்திற்கும் மற்றும் நிலப்பரப்பிற்கும் உள்ள தொடர்பின் மடக்கை அளவுகோல் ஆகும். அதாவது சிற்றினச் செழுமை the species richness, the increasing the based on this the area increasing this the variety of the taxa, the relationship between this the richness and the area, wide variety taxa and the area is having this the generally having this the rectangular hyperbola. பொதுவாக இந்த சிற்றினத்தின் செழுமை என்பது இதன் முடிவாக ஒரு குறிப்பிட்ட அளவு வரை சுற்றுச்சூழல் மண்டலத்தில் உள்ள செழுமை நிலப்பரப்பில் அதிகரிப்பது என்பதை கண்டறியப்படுகிறது. This is the importance of this. The next go to this. The next go to the importance of biodiversity. The importance of biodiversity. The biodiversity is the variety of life on earth. உயிரின பல்வகைமை என்பது இந்த பூமியில் வாழும் பல வகையான உயிரினங்களை குறிக்கிறது. The biodiversity is the variety of life on earth. Biodiversity is the variety of life on earth. உயிரிய பல்வகைமை என்பது இந்த பூமியில் வாழும் பல வகையான உயிரினங்களை குறிக்கிறது. Importance of biodiversity global and India. உலக மற்றும் இந்திய அளவில் உயிரிய பல்வகைத்தன்மையின் முக்கியத்துவம். உலக மற்றும் இந்திய அளவில் உயிரிய பல்வகைத்தன்மையின் முக்கியத்துவம். Importance of biodiversity globalனா உலக அளவில் and India. Biodiversity is the variety of life on earth. உயிரிய பல்வகைத்தன்மை என்பது இந்த பூமியில் வாழும் பல வகையான உயிரினங்களை குறிக்கிறது. It is the number of different species. It is the number of different species of flora and fauna including microorganism. அதாவது நுண்ணுயிரிகளை உள்ளடக்கிய தாவரம் மற்றும் விலங்குகளின் பல்வேறு சிற்றினங்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. Thus the organism can inhabit the different ecosystem with varying continent like the varying conditions like a rainforest, coral reef, grassland, desert. Thus organism can inhabit the different ecosystem with varying conditions like the rainforest, coral reef, grassland, desert. முக்கியமாக மலைக்காடுகள், பவளப்பாறைகள், புல்வெளிகள், பாலைவனங்கள், பனிச்சமவெளிகள் மற்றும் துருவ பகுதிகளின் பனிப்பாறைகள் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளை கொண்ட வெவ்வேறு சூழ்நிலை மண்டலங்களில் இவ்வுயிரினங்கள் வாழ்கின்றன.
உயிரினங்கள் வாழ்கின்றன. தூந்திரா அண்ட் போலார் ஐஸ் கேப்ஸ். தூந்திரா அண்ட் போலார் ஐஸ் கேப்ஸ் ஆல்சோ. தூந்திரான்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், பனிச்சமவெளிகள். அண்ட் போலார் ஐஸ் கேப்ஸ் துருவ பகுதிகளில் பனிப்பாறைகள் போன்ற பல்வேறு சூழ்நிலை கொண்ட வெவ்வேறு சூழ்நிலை மண்டலங்களில் இவ்வுயிரினங்கள் வாழ்கின்றன. The organism can inhabit the different ecosystem with varying conditions like the rainforest, coral reef, grassland, desert, tundra and polar ice caps. This the variety in the biodiversity is essential for well-being of our planet and sustains of life as a whole. Life as a whole. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் ஏற்படும் சிற்றினங்களின் இழப்பால் ஏற்படும் விளைவை புரிந்து கொள்ள சூழியல் வல்லுநர்கள் then the ecologist the Paul Ehrlich proposed the river popper hypothesis for the better understanding the loss of each species in the ecosystem. Each species in the ecosystem. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் ஏற்படும் சிற்றினங்களின் இழப்பால் ஏற்படும் விளைவை புரிந்து கொள்ள சூழியல் வல்லுனர் பால் எர்லிச் ரிவர் பாப்பர் கருதுகோளை வெளியிட்டார். பால் எர்லிச், this is important for the 1 mark question. Ecologist Paul Ehrlich proposed the one hypothesis is known as the river popper hypothesis. The river popper hypothesis for the better understanding the loss of each species in ecosystem. Each species in ecosystem. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் ஏற்படும் சிற்றினங்களின் இழப்பால் ஏற்படும் விளைவை புரிந்து கொள்ள சூழியல் வல்லுனர் பால் எர்லிச் ரிவர் பாப்பர் கருதுகோளை வெளியிட்டார். Then he compared the species of an ecosystem with a rivet in the body of the aeroplane. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்றினத்தையும் ஒரு வானூர்தியின் வானூர்தியின் உடலில் உள்ள திருகாணியுடன் ஒப்பிட்டார். வானூர்தியின் உடலில் உள்ள திருகாணியுடன் ஒப்பிட்டார். The thousand of the rivetனா திருகாணி. The rivet the compare with the species. அப்போ அந்த திருகாணியை வந்து ஸ்பீசிஸ் சிற்றினத்துடன் ஒப்பிடுறாரு. ஏரோப்ளானில் இருக்கக்கூடிய திருகாணியை சிற்றினங்களுடைய சிற்றினங்களோட ஒப்பிடுறாரு. The thousands of the rivet species join all parts of an aeroplane ecosystem. ஏரோப்ளான்னா ஈகோசிஸ்டம், ஒரு சூழ்நிலை மண்டலத்துக்கு ஒப்பிடுறார். அதாவது உடலில் உள்ள திருகாணியுடன் ஒப்பிட்டார். வானூர்தியின் சூழ்நிலை மண்டலம் எல்லா பாகங்களும் ஆயிரக்கணக்கான சிற்றினங்களால் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கம்பேர் பண்றார். If every passenger traveling in the aeroplane start they are taking the rivet home, loss of species. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, வானூர்தியில் பயணம் செய்யும் ஒவ்வொரு பயணியும் அதில் உள்ள திருகாணிகளை கழற்றி அவரவர் வீட்டுக்கு எடுத்து சென்றால் அப்போ சிற்றினங்களின் இழப்பு. அந்த திருகாணியை கழற்றி செல்றது சிற்றினத்துக்கு ஒப்பிடுறார், சிற்றினத்திற்கு இழப்பு. அப்போ சிற்றினமும் ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. The initially it may not affect the fight the safely the proper functioning of the ecosystem. தொடக்கத்தில் இச்செயல் ஊர்தியில் பறக்கும் செயலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆரம்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். However, the plane become the dangerously weak over a period of time. ஆனால் காலப்போக்கில் ஊர்தி மென்மேலும் திருகாணிகளை இழக்கும் பொழுது
வலுவிழந்து ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படும். When more and more the rivet are removed, more and more rivet are removed. மேலும் இதனுள்ள ஆணிகளை திருகாணிகளை கழட்டும் பொழுது ஆபத்தான நிலைக்கு செல்கிறது. Moreover, which rivet is removed also important. ஊர்தியின் இறக்கைகளை இணைக்கும் முக்கிய திருகாணி. ஊர்திகளின் இறக்கை, ஏரோப்ளானுடைய இறக்கையை இணைக்கக்கூடிய முக்கிய திருகாணி. அந்த முக்கிய திருகாணியை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா மூலச்சிற்றம்னா கீஸ்டோன். when the key rivet, the removal of this keystone species. அப்போ அந்த ஏரோப்ளானுடைய இறக்கைகளோட இணைக்கக்கூடிய திருகாணியை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா கீஸ்டோன், அது முக்கிய சிற்றினம். ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள முக்கிய சிற்றினத்துக்கு கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ எப்படி அந்த ஏரோப்ளானில் ரெக்கையோட இணைக்கக்கூடிய திருகாணியை கழட்டிட்டோம்னா ஏரோப்ளான் பறக்காதோ, அது மாதிரி ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள கீஸ்டோன் முக்கிய சிற்றினம் அழிஞ்சு போச்சுன்னா அந்த சூழ்நிலை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. On the wings of this the aeroplane are removed. Undoubtedly it is a serious threat to the fight safely. அதாவது ஊர்தியின் ரெக்கைகளை இணைக்கும் முக்கிய திருகாணி மூலச்சிற்றினத்தின் இழப்பு. முக்கிய திருகாணி மூலச்சிற்றினத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. நீக்கும் போது அது சந்தேகத்திற்கு இடமின்றி வானூர்தியின் பறக்கும் செயலுக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது. Undoubtedly, சந்தேகத்திற்கு இடமின்றி. It poses a serious threat to the flight safely. சந்தேகத்திற்கு இடமின்றி வானூர்தியின் பறக்கும் செயலுக்கு அச்சுறுத்தலாக அது அமைகிறது. Thus we understand the role of every species for the harmonial functions of an ecosystem. Harmonial functions of the ecosystem. ஆகவே சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்றினத்தின் பங்கும் அச்சூழ்நிலை மண்டலத்தின் ஒருமித்த இணைந்த செயல்பாட்டுக்கு அவசியம் என்பதை உணர்கிறோம். Thus we understand, இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, the role of the every species for the harmonial function of an ecosystem. எப்படி ஒரு திருகாணி ஏரோப்ளானுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் ஒவ்வொரு சிற்றினமும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஆகவே சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்றினத்தின் பங்கும் அச்சூழ்நிலை மண்டலத்தின் ஒருமித்த இணைந்த செயல்பாட்டுக்கு அவசியம் என்பதை உணர்கிறோம். The importance of biodiversity can be viewed and measured as. இதனுடைய உயிரிய பல்வகைத்தன்மையின் முக்கியத்துவத்தை கீழ்கண்ட கோணத்தில் நோக்கி அதனை அளவிடலாம். The first one, ecosystem service, சூழ்நிலை மண்டல சேவைகள். biological resource, உயிரிய வளங்கள். and social benefits of biodiversity, உயிரிய பல்வகைத்தன்மையின் சமூக பயன்கள். The 2 mark question, importance of biodiversity can be viewed and measured as. உயிரிய பல்வகைத்தன்மையின் முக்கியத்துவத்தை கீழ்கண்ட கோணத்தில் நோக்கி அதனை அளவீடு செய்யலாம். 2 mark question. The organization and functioning of the ecosystem world over the affected and depend on the biodiversity and richness. உலகளாவிய அளவில் சூழ்நிலை மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் செழுமையையே சார்ந்துள்ளது. The major functional attributes. முக்கிய செயல்பாடுகளின் பண்புகள். உலகளாவிய அளவில் சூழ்நிலை மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் செழுமையையே சார்ந்துள்ளது. முக்கிய செயல்பாடுகளின் பண்புகள். The organization and functioning of ecosystem world over the affected and dependent on biodiversity and its richness. The major functional attribute.
முக்கிய செயல்பாடுகள். The continuity of nutrient cycle or the biogeochemical cycle. ஊட்டச்சத்து சுழற்சி அல்லது உயிரிய புவி வேதியியல். நைட்ரஜன், கார்பன், H2O, பாஸ்பரஸ், சல்ஃபர் சைக்கிள். சுழற்சிகளின் தொடர்ச்சி. The soil formation, the condition or the maintenance of the soil health, fertility by the soil microbial diversity along with the different tropic membranes. அது மண் நுண்ணுயிரியல் வெவ்வேறு ஊட்டநிலை உறுப்பினர்களோடு இணைந்து மண் உருவாக்கம், சீரமைப்பு அல்லது மண் வள பராமரிப்பு ஆகியவை நடைபெறுதல். Then third one is increase the ecosystem productivity and provide the food resources. மூன்றாவதாக சூழ்நிலை மண்டலத்தில் உற்பத்தி திறன் அதிகரிப்பு மற்றும் உணவு வளங்களை வழங்கல். And the fourth one, act the water traps, filter, water flow regulators and water purifiers, the forest cover and vegetation. நீர்பிடிப்பு பகுதிகளாக, வடிகட்டிகளாக, நீரோட்ட நெறிப்படுத்திகளாக மற்றும் நீர் சுத்திகரிப்பாளர்களாக செயல்படுதல். வனப்பகுதிகள் மற்றும் தாவர செறிவு. ஃபாரஸ்ட் கவர் அண்ட் வெஜிடேஷன். வனப்பகுதிகள் மற்றும் தாவர செறிவு. Then climate stability. The forest are the essential for rainfall temperature regulation, CO2 absorption, which in turn regulate the density and types of vegetation. தட்பவெப்ப நிலையின் நிலைப்புத்தன்மை, மழைப்பொழிவு, வெப்பநிலை, நெறிப்படுத்துதல், CO2 உறிஞ்சப்படுதல், CO2 absorption, CO2 உறிஞ்சப்படுதல் ஆகியவற்றின் காடுகளில் அவசியம். பதிலாக காடுகள் அங்குள்ள தாவரங்களின் வகைகளையும் அடர்த்தியையும் ஒழுங்குபடுத்துகிறது. The forest resource management and sustainable development. காட்டு வளங்களின் மேலாண்மை மற்றும் நிலையான வளர்ச்சி. Maintain balance between the biotic components. உயிரிய கூறுகளுக்கிடையே சமநிலையை பராமரித்தல். And cleaning up of this pollutants. Microbes are the biggest degrades of molecular, including many anthropogenic ones. அது மாசுபடுத்திகளை நீக்குதல். மனிதர்கள் உற்பத்தி செய்கின்ற குப்பைகள், கழிவுநீர், சாக்கடை மற்றும் வேளாண் கழிவுகள் ஆகியவற்றை சிதைப்பதில் நுண்ணுயிரிகள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. Which presents in the effluent, sewage, garbage and agrochemicals. மாசுபடுத்திகளை நீக்குதல். மனிதர்களின் உற்பத்தி செய்கின்ற குப்பைகள், குப்பைகள், கழிவுநீர், சாக்கடை, கழிவுநீர், சீவேஜ், கழிவுநீர், சாக்கடை மற்றும் வேளாண் கழிவுகள், வேளாண் கழிவுகள், அக்ரோகெமிக்கல்ஸ் ஆகியவற்றை சிதைப்பதில் நுண்ணுயிரிகள் பெரும் பங்காற்றுகின்றன. The cleaning of the pollutants. Microbes are the biggest degradable of the molecules. The next one, the ecological stability. The varieties and richness of the species contribute to the ecological. சுற்றுச்சூழல் நிலைப்புத்தன்மை, உயிரினங்களின் பல்வகைத்தன்மை மற்றும் செழுமை ஆகிய சுற்றுச்சூழல் நிலைப்புத்தன்மைக்கும் சிற்றினங்களின் தொடர் வாழ்விற்கும் பெரும் பங்காற்றுகின்றன. Ecological stability. The variety and richness of the species contribute to ecological stability and survival of species.
stability and survival of species. சுற்றுச்சூழல் நிலைப்புத்தன்மை, உயிரினங்களின் பல்வகைத்தன்மை மற்றும் செழுமை ஆகியவை சுற்றுச்சூழல் நிலைப்புத்தன்மைக்கும் சிற்றினங்களின் தொடர் வாழ்விக்கும் பெரும் பங்காற்றுகின்றன. Biodiverse regions are the reservoirs of the biological resource like they are food resource, gene pool, genetic resource, medical resource, prospecting உணவு வளங்கள், மரபியல் வளங்கள், மருந்து வளங்கள் மற்றும் எதிர்கால உயிரிய சேமிப்பு வளங்கள். பயோப்ராஸ்பெக்டிங் எதிர்கால உயிரிய வளங்கள் போன்றவற்றிற்கான சேமிப்பு இடமாக உயிரிய பல்வகைத்தன்மை மண்டலங்கள் உள்ளன. The next point, to provide the unique aesthetic value and hotspots for the ecotourism. அதாவது தனித்துவமான அழகுணர்வு. ஆஸ்தட்டிக் வேல்யூனா அழகுணர்வு, யூனிக்னா தனித்துவமான அழகுணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த சிறப்பு சுற்றுலா தலங்களை தருகிறது. டு ப்ரொவைட் த யூனிக் ஆஸ்தட்டிக் வேல்யூ அண்ட் ஹாட்ஸ்பாட்ஸ் ஃபார் ஈகோசிஸ்டம், சுற்றுச்சூழல் சார்ந்த சிறப்பு சுற்றுலா தலங்களை தருகிறது. Along with the forest resource and wildlife, it has the commercial significance. வனவளங்கள் மற்றும் வன உயிரினங்களுடன் சூழியல் சுற்றுலாவிற்கென வணிக முக்கியத்துவம் உண்டு. கமர்ஷியல் சிக்னிஃபிகன்ஸ், வணிக முக்கியத்துவம் உண்டு. An indicator of health of the ecosystem, சூழ்நிலை மண்டல ஆரோக்கியத்திற்கான சுட்டிக்காட்டுவது. சுட்டிக்காட்டுவது. An indicator of the health of the ecosystem, சூழ்நிலை மண்டல ஆரோக்கியத்தினை சுட்டிக்காட்டுவது. The endemism is a crucial indicator of richness. ஓரிடச்சார்பு. ஓரிடச்சார்பு செழுமையின் சிறப்பு சுட்டியாகும். ஓரிடச்சார்பு என்பது செழுமையின் சிறப்பு சுட்டியாகும். இவைகள் உயிரிய பல்வகைமை, உலகளாவிய அளவில் சூழ்நிலை மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் உயிரிய பல்வகைமை மற்றும் அதன் செழுமையை சார்ந்துள்ளது. இது முக்கிய செயல்பாடுகளின் பண்புகள் ஆகும். These are all the organization and functioning of ecosystem world over the affected and depend on biodiversity and its richness. The major functional attributes, இது பண்புகள் ஆகும். பண்புகள் ஆகும். The next go to the biogeographical regions of India. இந்திய அளவில் உயிர் புவி மண்டலங்கள். இந்தியாவின் உயிர் புவி மண்டலங்கள். As per the international biome types of the classification based upon the climate, fauna and flora and the soil conditions. தட்பவெப்பம், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மண் வகை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த சர்வதேச உயிர் குழும வகைப்பாட்டின்படி இந்தியாவில் 10 வெவ்வேறு உயிர் புவி மண்டலங்களாக பிரிக்கலாம். உயிர் குழும வகைப்பாடு, பயோம் டைப்ஸ், உயிர் குழும வகைப்பாடு. India can be divided into 10 different biogeographic zones. 10 biogeographic zone. எனவே உயிர் குழும வகைப்பாட்டின்படி இந்தியாவை 10 வெவ்வேறு உயிர் புவி மண்டலங்களாக பிரிக்கலாம்.
The first one, biogeographical zone of India. இந்தியாவின் உயிர்ப்புவி மண்டலங்கள். The first one, the Trans-Himalaya, இமயமலைக்கு அப்பால் உள்ள மண்டலம். Biogeographical zone, அது உயிர்ப்புவி மண்டலங்கள். Trans-Himalaya, இமயமலைக்கு அப்பால் உள்ள மண்டலம். Biotic province, அது உயிரிய பகுதிகள். Comprises the mountain area of Ladakh, Jammu Kashmir, North Sikkim and Lahul, and Spiti of Himachal Pradesh, அதாவது லடாக்கின் பகுதிகள் ஜம்மு காஷ்மீர், சிக்கிம் வடக்கு பகுதி மற்றும் ஹிமாச்சல் பிரதேசத்தின் லகாலா மற்றும் ஸ்பிதி ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஏரியா 5.7, பரப்பளவு 5.7. உயிரினங்கள் ஆல்பைன் ஸ்டீப் வெஜிடேஷன், ஆல்பைன் புல்வெளி தாவரங்கள். ரிச்சஸ்ட் வைல்டு ஷீப்னா என்னது? அதிக அளவிலான காட்டு செம்மறியாடுகள் அண்ட் கோட், வெள்ளாடுகள். த கம்யூனிட்டி இன் த வேர்ல்டு, உலகிலேயே மிக அதிக அளவிலான காட்டு செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடுகள் காணப்படுகின்றன. The wild sheep and goat. Wild sheepனா காட்டு செம்மறியாடு. Wild sheep and goat community in the world, renowned for its quality wool. இதில் மிக தரமான கம்பளிக்கு பெயர் பெற்றது. இந்த ஆடுகளில் இருக்கக்கூடிய முடி கம்பளிக்கு பெயர் பெற்றது, தரமான கம்பளிக்கு பெயர் பெற்றதான். அது சித்ரு பிளாக் ராக்டு கிரேன். சிறு பிளாக் ராக்டு கிரேன். பிளாக் ராக்டு கிரேன்னா கருப்பு பாறை கொக்கு. பிளாக் ராக்டு கிரேன், கருப்பு பாறை கொக்கு. அடுத்து சிறு அப்படிங்கிறது ஒரு அனிமல்ஸ். These are all having. The next one is the Himalaya, இமயமலை. The entire mountain chain, the running from the western to northeastern India, வடமேற்கு முதல் வடகிழக்கு இந்தியா வரை நீண்டு காணப்படும் முழு நீள மலைத்தொடர். ஏரியா 7.2. பயோட்டா, உயிரினங்கள். ஆல்பைன் ஃபாரஸ்ட், ஆல்பைன் காடுகள். ஆர்கிடுகள். ரோடன்ட்ரான்ஸ், வைல்டு ஷீப், காட்டு செம்மறியாடுகள். மவுண்டைன் கோட்ஸ், மலை வெள்ளாடுகள். ஸ்ரிவ், மூஞ்சிறு. ஸ்னோ லியோபார்ட்ஸ், பனிச்சிறுத்தை. பேந்தா, எக்ஸெட்ரா. தென் ஃபோர்த் ஒன், இந்தியன் டெசர்ட், இந்திய பாலைவனம். Extremely arid area west of the Aravalli Hills range, comprising of the sand desert of Rajasthan, Thar, and the salt desert of Gujarat, Kutch. குஜராத்தின் உப்பு பாலைவனத்தையும் ஹச் மற்றும் ராஜஸ்தானின் மணல் பாலைவனத்தையும் தார் உள்ளடக்கிய ஆரவழி மலைத்தொடரில் மேற்கில் உள்ள மிகவும் வறண்ட பகுதி. ஏரியா 6.9, 6.9%. அதனுடைய உயிரினங்கள் பயோட்டா. த்ரோன் ஃபாரஸ்ட், முட்காடுகள். டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள். வைல்டு ஆஸ், காட்டு கழுதைகள், அதாவது எண்டமிக், உள்ளூர் இனம். இந்தியன் பஸ்டார்ட், இந்திய பஸ்டார்ட், புறா. கேமல், ஒட்டகம். ஃபாக்ஸ், குள்ள நரிகள். ஸ்னேக்ஸ், பாம்புகள் போன்றவை காணப்படுகின்றன. தென் ஃபோர்த் ஒன், செமி அரைடு ஜோன். வறட்சி மண்டலம். செமி அரைடு ஜோன்னா குறை வறட்சி மண்டலம்.
The zone between the desert and the Deccan Plateau include the Aravalli Hill Range. இந்திய பாலைவன பகுதிக்கும் தக்கான பீடபூமிக்கும் இடையே உள்ள ஆரவழி மலைத்தொடரை உள்ளடக்கிய பகுதியாகும். 15.6 15.6% பரப்பளவு. பயோட்டா உயிரினங்கள். த்ரான்ஸ் அண்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் முள்புதர் காடுகள் மற்றும் இலையுதிர் காடுகள். மேங்க்ரூவ்ஸ் சதுப்பு நில காடுகள். நில்ஹை பிளாக்பக் நீலமான் புலவாய் மான். பிளாக்பக்னா புலவாய் மான், நீல்கைனா நீலமான். 4 ஹார்ன்டு ஆன்டிலோப் 4 கொம்பு மான்கள். சாம்பார் கடம்மான். சிட்டால். ஃபோர் ஹார்ன்டு ஆன்டிலோப் 4 கொம்பு மான்கள். சாம்பார் சிட்டால் அப்படின்னா அச்சுமான். ஸ்பாட்டட் டீர் புள்ளிமான். The Asiatic lion ஆசிய சிங்கம். டைகர். லியோபார்ட்ஸ் ஜாக்கல் ஓனாய். ஜாக்கல்னா ஓனாய் போன்றவை காணப்படுகின்றன. தென் 5th one வெஸ்டர்ன் கட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை. மவுண்டைன் ரேஞ்சஸ் ஃப்ரம் சாட்பென்னா இன் சவுத் குஜராத் டு த சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் கேரளா. இது தெற்கு குஜராத்தில் உள்ள சாட்பேனாவிலிருந்து கேரளாவின் தென்முனை வரையிலான உள்ளது. ஏரியா 4% 4%. எவர் கிரீன் டு ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பசுமை மாறா காடுகள் வறண்ட இலையுதிர் காடுகள். த நில்ஹரி லாங்கூர் நீலகிரி நெடுவால் குரங்கு. இந்தியன் எலிஃபண்ட் இந்திய யானைகள். நீல்கிரி டார் ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. கிரிஸ்லிட் ஸ்குரில் பெரிய மர அணில். அண்ட் லைன் டெய்ல்டு மெக்காக்கு அதாவது சிங்கவால் குரங்கு. எண்டமிக் ஓரிட சிற்றினங்கள். எண்டமிக்னா ஓரிட சிற்றினங்கள். தென் 6th one டெக்கான் பெனிசுலா டெக்கான் தீபகற்பம். A large area comprising of raised land bound by the Satpura range on the north. வட சாத்பூரா மலை மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்களால் சூழப்பட்ட பரந்த மேடான பகுதி. ரைஸ்டு லேண்ட்னா மேடான பகுதி. A large area comprising of raised land bound by the Satpura range on the Western Ghats on the west and Eastern Ghats on the east. Area 43% 43%. பயோட்டா உயிரினங்கள். டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இலையுதிர் காடுகள். த்ரான் ஃபாரஸ்ட் முள்காடுகள். அண்டு பேக்டு ஆஃப் செமி எவர் கிரீன் ஃபாரஸ்ட் பகுதி பசுமை மாறா காடுகள். பேக்டு ஆஃப் செமி எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னா பகுதி பசுமை மாறா காடுகள். செமினாவே பகுதி, பகுதி பசுமை மாறா காடுகள். சிட்டால் அச்சுமான். சாம்பார் கடம்மான். ஸ்லோத் பீர் தேன்கரடி. பார்க்கிங் டீர் குரைக்கும் மான். நீல்ஹை நீலமான். எலிஃபண்ட் பிளாக்பக் புல்வாய் மான் போன்றவை காணப்படுகின்றன. த நெக்ஸ்ட் கேங்டிக் பிளேன் கங்கை சமவெளி. One of the most fertile regions of India which extend from the eastern Rajasthan through the Uttar Pradesh, பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இந்திய நாட்டின் மிக வளமான பகுதிகளில் ஒன்றான இது கிழக்கு ராஜஸ்தானில் தொடங்கி உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளம் வரை நீண்ட பகுதி. ஏரியா 11%, பரப்பளவு 11%. மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட் சதுப்பு நில காடுகள். ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்
வறண்ட இலையுதிர் காடுகள், ரைனாசரஸ் காண்டாமிருகம், எலிஃபண்ட் யானை, பஃபலோ எருமை, டைகர் crocodile, swamp deer சதுப்பு நில மான்கள், ஹாக் டீர் வராக மான் போன்றவை காணப்படுகிறது. The next one, eighth one, North East India, வடகிழக்கு இந்தியா. The plains and non-Himalayan hills ranges of the northeastern India. வடகிழக்கு இந்திய சமவெளிகள் மற்றும் இமயமலை சாராத பகுதிகள். This range represents the transitions, the zone between the Indian, Indo-Malayan and the Indo-Chinese, the biogeographical region. இப்பகுதி இந்தியா, இந்தோ மலேயா மற்றும் இந்தோ சீனா ஆகிய உயிர்ப்புவி மண்டலங்களின் நிலைத்திருப்பு மண்டலம். பயோஜியோகிராபிக்கல் ரீஜியன் புவி மண்டலங்களின் நிலைத்திருப்பு மண்டலம். Then it is the meeting point of the Himalayan mountains and peninsular India. இப்பகுதி தீபகற்ப இந்தியாவும் இமயமலையும் சந்திக்கும் இடம். ஏரியா 5.2%, பரப்பளவு 5.2. The biogeographical gateway for much of India's fauna and flora and also biodiversity hotspots. பெரும்பாலான இந்திய தாவர மற்றும் விலங்கினங்களுக்கு உயிர் புவி அமைப்பு வாயில் மற்றும் மிகை உயிரிய பல்வகைத்தன்மை கொண்ட பகுதி. பயோஜியோகிராபிக்கல் கேட்வே உயிரினங்களுக்கு உயிர் புவி அமைப்பு வாயில் பயோஜியோகிராபிக்கல் கேட்வே எனப்படுகிறது. The semi-evergreen forest, monsoon forest, swamps and grassland, Indian rhinoceros, golden langur, leopards. இவற்றில் பகுதி இலையுதிரா காடுகள், செமி எவர் கிரீன் ஃபாரஸ்ட், பகுதி இலையுதிரா காடுகள், மலைக்காடுகள், பகுதி பசுமை மாறா காடுகள், மான்சூன் ஃபாரஸ்ட், மலைக்காடுகள், ஸ்வாம்ஸ் சதுப்பு நில காடுகள், கிராஸ்லேண்ட் புல்வெளிகள், இந்தியன் ரைனாசரஸ் இந்தியன் காண்டாமிருகம், சிறுத்தை லியோபார்ட் சிறுத்தை, அடுத்து என்னது கோல்டன் லாங்கூர் தங்க நிற மந்தி போன்றவைகள் காணப்படுகிறது. The semi-evergreen forest, monsoon forest, swamp and grassland, Indian rhinoceros, golden langur, leopards, etc. The ninth one, coastal region, கடற்கரையோர மண்டலம். The coastline from Gujarat to Sundarban with sandy beach, mud flat, coral reef and mangroves. குஜராத்திலிருந்து சுந்தரவன காடுகள் வரையுள்ள மணற் கடற்கரைகள், சாண்டி பீச் மணற் கடற்கரைகள், பவளப்பாறைகள், coral reef மண் திட்டுகள், மட் ஃபிளாட்ஸ் சதுப்பு நிலங்கள், மேக்ரூவ்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய பகுதிகளாகும். ஏரியா 2.5%, அதனுடைய பரப்பளவு 2.5%. மேங்க்ரூவ்ஸ் சதுப்பு நில மேங்க்ரூவ்ஸ், ஸ்பாஞ்சஸ், கொரல்ஸ், கிராப்ஸ், டர்ட்டில்,
டியூனா, ornamental ஃபிஷஸ் எக்ஸெட்ரா. சதுப்பு நில தாவரங்கள், கடற்பஞ்சுகள், பவளப்பாறைகள், நண்டுகள், கடல் ஆமைகள், டியூனாஸ், சூறை மீன்கள், அலங்கார மீன்கள் போன்றவை. தென் 10th ஒன், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். வங்காள விரிகுடா, த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இன் த பே ஆஃப் பெங்கால். வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை உள்ளடக்கிய பகுதி. ஏரியா 0.3, பரப்பளவு 0.3%. த பயோட்டா, உயிரினங்கள். த எவர் கிரீன் ஃபாரஸ்ட், எ வைடு வெரைட்டி ஆஃப் கொரல்ஸ், பசுமை மாறா காடுகள், பலதரப்பட்ட பவளங்கள். நார்காண்டம் ஹார்ன்பில்ஸ், அதாவது நார்காண்டம் இருவாயன்கள். ஜெயின் ராபர் கிராப், அதாவது ராட்சச கொள்ளை நண்டுகள். ஜெயின் ராபர் கிராப், ராட்சச கொள்ளை நண்டுகள். டர்ட்டில், கடலாமை. வைல்டு பார், காட்டுப்பன்றிகள். வாட்டர் மானிட்டர், நீர் உடும்பு. சவுத் அந்தமான் கரைட், அதாவது தெற்கு அந்தமான் கட்டுவிரியன் பாம்புகள் போன்றவைகள். These are all the 10 Indian can be divided into 10 different biogeographic zones. எனவே இந்தியாவில் 10 வெவ்வேறு உயிர் புவி மண்டலங்கள் ஆகும். இவைகள் வெவ்வேறு உயிர் புவி மண்டலங்கள் ஆகும். Now come to the Tamil medium students. சிற்றினங்களுக்கும் நிலப்பரப்புக்குமான தொடர்பு. சிற்றினங்களுக்கும் நிலப்பரப்புக்குமான தொடர்பு. அது ஜெர்மனியை சேர்ந்த இயற்கையாளர் மற்றும் புவியியல் ஆர்வலருமான அலெக்சாண்டர் ஃபோன் ஹெம்பல்ட் என்பவர் தென் அமெரிக்காவில் உள்ள காட்டுப்பகுதிகளை கண்டறிந்து ஆய்வு செய்தார். 1 mark கொஸ்டின். ஆய்வில் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை ஒரு சுழல் மண்டலத்திற்குள் உள்ள செழுமை நிலப்பரப்பிற்கு ஏற்ப அதிகரிப்பதை கண்டறிந்தார். நிலப்பரப்பிற்கு ஏற்ப அதிகரிப்பதை கண்டறிந்தார். அதாவது செழுமைக்கும் பல்வேறு வகை உயிரினங்களுக்கும், அதாவது பூக்கும் தாவரங்கள், பறவைகள், வௌவால்கள், நன்னீர் மீன்கள் இடையே உள்ள தொடர்பை ஆராய்ந்தார். இதன் முடிவாக செவ்வக வடிவிலான இருபுற அதிவளைவு கிடைத்தது. மடக்கை அளவுகோலின்படி லாக்ரிதமிக் ஸ்கேல்ஸ் சிற்றின செழுமைக்கும் உயிரினங்களுக்குமான உறவு ஒரு நேர்கோட்டில் அமைகிறது. அதை கீழ்கண்ட சமன்பாட்டின் மூலம் விளக்கலாம். அது log s is equal to log c plus z log a. அது s is equal to சிற்றின செழுமை, a என்பது நிலப்பரப்பு, z என்பது கோட்டின் சாய்வு நிலை, அதாவது தொடர்பு போக்கு கெளியன், c என்பது y இடை குறுக்கீடு எனப்படுகிறது. எனவே வகைப்பாட்டியல் குழு அல்லது மண்டலங்களுக்கு அப்பாற்பட்டு தொடர்பு போக்கு கெளியன் ஜற்று பொதுவாக 0.1 to 0.2 வரை மதிப்பை கொண்டிருக்கும். இருப்பினும் கண்டங்கள் போன்ற மிகப்பெரிய பரப்புகளில் சிற்றினங்களுக்கும் பரப்புக்குமான தொடர்பு போக்கு கோடு குத்து சாய்வாக காணப்படுகிறது. அப்போ ஜட்டினுடைய மதிப்பு 0.6 1.2 1.2 ஆகும். அதாவது எடுத்துக்காட்டாக பல்வேறு கண்டங்களில் உள்ள வெப்பமண்டல காடுகளின் பழம் உண்ணும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகளின் குத்து சாய்வு கோட்டின் மதிப்பு 1.15 ஆகும். 1.15 ஆகும். இது நிலப்பரப்பு எக்ஸ் ஆக்ஸ், இது ஒய் சிற்றின செழுமை, இது மடக்கை அளவுகோல். இந்த மடக்கை அளவுகோல் கான்ஸ்டண்ட்டாக 1. அப்போ 0.1 0.2 0.3 இது மாதிரி 1 வரும். அடுத்து 1.15 அப்புறம் 1.2 இது மாதிரி இருக்குது.
அப்போ இது வந்து மடக்கு அளவுகோல், இது வந்து கான்ஸ்டன்ட், அது நிலையானது. இப்போ பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியல் குழு அல்லது மண்டலங்களுக்கு அப்பாற்பட்ட தொடர்பு போக்கு கெழியன் எவ்வளோ இருக்குது? 0.1லேருந்து 0.2 வரை மதிப்பு இருக்கும். 0.1லேருந்து 0.2 வரை இருக்கும். அதே வந்து கண்டங்கள் மிகப்பெரிய பரப்புகளில் சிற்றினங்களுக்கும் பரப்புக்குமான கோடு குத்து சாய்வாக எவ்வளோ இருக்கும்னா 0.6. அதில் எவ்வளோ இருக்கும்? 0.6. அப்போ இது வந்து 0.6னா 0.6லேருந்து 1.2 வரைக்கும் இருக்கும். எங்கே? கண்டங்கள் போன்ற மிகப்பெரிய சிற்றினங்களுக்கும் பரப்புக்குமான தொடர்பு. அதுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு கண்டங்களில் உள்ள வெப்பமண்டல காடுகளில் பழம் உண்ணும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகளின் குத்து சாய்வு கோட்டு மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா, குத்து சாய்வு கோட்டின் மதிப்பு எவ்வளோ இருக்குது? ஜட்டு எவ்வளோ இருக்கும்னா 1.15. அப்போ இங்கே இருக்கும் 1.15. அப்போ வகைப்பாட்டின் குழு இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு வரை சுழல் மண்டலத்திற்குள் உள்ள செழுமை, ஒரு குறிப்பிட்ட அளவு வரை சுழல் மண்டலத்திற்குள் உள்ள செழுமை நிலப்பரப்பிற்கு ஏற்ப அதிகரித்ததை கண்டறிந்தார். நிலப்பரப்பிற்கு ஏற்ப அதிகரிப்பதை கண்டறிந்தார். இது வந்து சிற்றினத்திற்கும் மற்றும் நிலப்பரப்பிற்கும் உள்ள தொடர்பு கோடு ஆகும். அப்போ நிலப்பரப்பு அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய சிற்றினங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு வரை ஒரு சுழல் மண்டலத்திற்குள்ள செழுமை நிலப்பரப்பிற்கு ஏற்ப அதிகரிக்கிறது. அப்போ கண்டங்களுக்கு இடையே உள்ள நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறப்ப அதனுடைய சிற்றின செழுமை வந்து என்ன ஆகுது? அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்கிறார். இது வந்து என்னென்னா செவ்வக வடிவிலான இருபுற அதிவளைவு. இது வந்து செவ்வக வடிவிலான இருபுற அதிவளைவு. அதாவது சிற்றின செழுமைக்கும் பல்வேறு வகை உயிரினங்களுக்கும், அதாவது பூக்கும் தாவரங்கள், பறவைகள், வௌவால்கள், நன்னீர் மீன்கள் ஆகியுள்ள தொடர்பை ஆராய்ந்தார். இதன் முடிவாக என்ன கிடைச்சிருக்குதுன்னா செவ்வக வடிவிலான இருபுற அதிவளைவு கிடைச்சிருக்குது. செவ்வக வடிவிலான இருபுற அதிவளைவு கிடைச்சிருக்கு. இது வந்து என்னன்னா சிற்றின செழுமைக்கும் உயிரினருக்கும் உள்ள உறவு ஒரு நேர்கோட்டில் அமைகிறது. இது வந்து சிற்றின செழுமைக்கும் உயிரினங்களுக்குமான உறவு இது நேர்கோட்டில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டங்களுக்கு இடையே பரப்பளவு அதிகரிக்கும் பொழுது அதனுடைய உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. அப்போ வந்து இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து 1, வேல்யூ வந்து 1. அப்போ இங்கே 0.1லேருந்து 0.2, 0.3 இது மாதிரி போகுது. அதுக்கப்புறம் 0.15. அப்போ பரப்புகள் அதிகமாக அதிகமாக அந்த உயிரினங்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகுது? அதிகமாகுது. அதுதான் இவருடைய கான்செப்ட். அளவில் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை ஒரு சுழல் மண்டலத்திற்குள் உள்ள செழுமை நிலப்பரப்பிற்கு ஏற்ப அதிகரிக்குது. அப்போ கண்டங்களுக்கு இடையே இருந்து நிலப்பரப்பு அதிகமாக இருக்குது. அப்போ நிலப்பரப்புக்கு ஏற்ப சுழல் மண்டலத்திற்குள்ள செழுமை நிலப்பரப்பிற்கு ஏற்ப என்ன ஆகுது? அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு உலக மற்றும் இந்திய அளவில் உயிரிய பல்வகைமையின் முக்கியத்துவம். உயிரிய பல்வகைமையின் முக்கியத்துவம். உயிரிய பல்வகைமை என்பது இந்த பூமியில் வாழும் பல வகையான உயிரினங்களை குறிக்கிறது. அதாவது நுண்ணுயிரிகளை உள்ளடக்கிய தாவரம் மற்றும் விலங்குகள் பல்வேறு சிற்றினங்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. மலைக்காடுகள், பவளப்பாறைகள், புல்வெளிகள், பாலைவனங்கள், சமவெளி பனிச்சமவெளிகள் மற்றும் துருவ பகுதிகள், பனிப்பாறைகள் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளை கொண்ட வெவ்வேறு சூழ்நிலை மண்டலங்களில் இவ்வுயிரினங்கள் வாழ்கின்றன. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் ஏற்படும் உயிரினங்களின் இழப்பால் ஏற்படும் விளைவை புரிந்து கொள்ள சூழியல் வல்லுநர் பால் எர்லிச் என்பவர் ரிவர்ட் பாப்பர் கருதுகோளை வெளியிட்டார். இது 1 மார்க் கொஸ்டின். பால் எர்லிச் என்பவர் ரிவர்ட் பாப்பர் கருதுகோளை வெளியிட்டார். அடுத்து ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்றினத்தையும் ஒரு வானூர்தியின் உடலில் உள்ள திருகாணியுடன் ஒப்பிட்டார்.
வானூர்தியின் சூழ்நிலை மண்டலம், வானூர்திங்கிறது சூழ்நிலை மண்டலங்கிறத கம்பேர் பண்ணுறார். அப்போ எல்லா பாகங்களும் ஆயிரக்கணக்கான திருகாணிகளால் வானூர்தி, எல்லா பாகங்களும் ஆயிரக்கணக்கான திருகாணிகளால் திருகாணிங்கிறது இந்த இடத்துல சிற்றினங்கள், வானூர்திங்கிறது சூழ்நிலை மண்டலம், திருகாணிங்கிறது சிற்றினமாக ஒப்பிடுறார். அப்போ பார்த்தீங்கன்னா வானூர்தியின் சூழ்நிலை மண்டலம் எல்லா பாகங்களும் ஆயிரக்கணக்கான திருகாணிகளால், அதாவது சிற்றினங்களால் இணைக்கப்பட்டுள்ளது. வானூர்தியின் பயணம் செய்யும்போது ஒவ்வொரு பயணியும் அதில் உள்ள திருகாணிகளை கலற்றி அவரவர் வீட்டுக்கு எடுத்து சென்றால் சிற்றினத்தின் இழப்பு. தொடக்கத்தில் இச்செயல் ஊர்தியின் பறக்கும் செயலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் ஊர்தி மென்மேலும் திருகாணிகளை இழக்கும் பொழுது வலுவிழந்து ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படும். மேலும் இதில் எந்த திருகாணி கலற்றப்படுகிறது என்பது முக்கியமானது. ஊர்தியின் இறக்கைகளை இணைக்கும் முக்கிய திருகாணி, அதாவது மூலச்சிற்றினத்தின் இழப்பு. முக்கிய திருகாணியை இங்கே மூலச்சிற்றினம் கீஸ்டோனாக கம்பேர் பண்ணுறார், ஒப்பிடுறார். அப்போ மூலச்சிற்றினத்தின் இழப்பு நீக்கப்படும் போது அது சந்தேகத்திற்கு இடமின்றி வானூர்தியின் பறக்கும் செயலுக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது. ஆகவே சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்றினத்தின் பங்கும் அச்சூழ்நிலை மண்டலத்தின் ஒருமித்த இணைந்த செயல்பாட்டுக்கு அவசியம் என்பதை உணர்கிறோம். ஆகவே சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்றினத்தின் பங்கும் அச்சூழ்நிலை மண்டலத்தில் ஒருமித்த இணைந்த செயல்பாட்டுக்கு அவசியம் என்பதை உணர்கிறோம். நம் கோலத்தில் நம் வாழ்விற்கு உயிரிகள் நிலைத்திருப்பதற்கும் இவ்வாறான உயிரிய பல்வகைத்தன்மை அவசியமானதாகும். உயிரிய பல்வகைத்தன்மையின் முக்கியத்துவத்தை கீழ்கண்ட கோணத்தில் நோக்கி அதனை அளவீடு செய்யலாம். சூழ்நிலை மண்டல சேவைகள், உயிரிய வளங்கள் மற்றும் உயிரிய பல்வகைத்தன்மையின் பயன்கள் என கீழ்கண்ட கோணத்தில் அதனை அளவீடு செய்யலாம். பல்வகைத்தன்மையின் முக்கியத்துவத்தை உலகளாவிய அளவில் சூழ்நிலை மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் செழுமையையே சார்ந்துள்ளது. முக்கிய செயல்பாடுகளின் பண்புக்கூறுகள் ஊட்டச்சத்து சுழற்சி அல்லது உயிரிய புவி வேதி, நைட்ரஜன், கார்பன், H2O, வாட்டர், பாஸ்பரஸ், சல்ஃபர், கந்தகம், அது சுழற்சியின் தொடர்ச்சி. மண் நுண்ணுயிரிகள் வெவ்வேறு ஊட்டநிலை உறுப்பினர்களோடு மண் உருவாக்கம், சீரமைப்பு மற்றும் மண் வள பராமரிப்பு ஆகியவை நடைபெறுதல். சூழ்நிலை மண்டலத்தில் உற்பத்தி திறன் அதிகரிப்பு மற்றும் உணவு வளங்களை வழங்குதல். நீர்பிடிப்பு பகுதிகளாக, வடிகட்டிகளாக, நீரோட்ட நெறிப்படுத்திகளாக மற்றும் நீர் சுத்திகரிப்பானாக செயல்படுதல். வனப்பகுதிகள் மற்றும் தாவரச் செறிவு. தட்பவெப்பநிலையின் நிலைப்புத்தன்மை, மழைப்பொழிவு, வெப்பநிலை நெறிப்படுத்துதல், கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சப்படுதல் ஆகியவற்றின் காடுகள் அவசியம். பதிலாக காடுகள் அங்குள்ள தாவரங்களின் வகைகளையும் அடர்த்தியையும் ஒழுங்குபடுத்துகிறது. காட்டு வளங்களின் மேலாண்மை மற்றும் நிலையான வளர்ச்சி. உயிரியல் கூறுகளுக்கிடையே சமநிலை பராமரித்தல். மாசுபடுத்திகளை நீக்குதல். மனிதர்கள் உற்பத்தி செய்கின்ற குப்பைகள், கழிவுநீர், சாக்கடை மற்றும் வேளாண் கழிவுகள் ஆகியவற்றை சிதைப்பதில் நுண்ணுயிரிகள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. சுற்றுச்சூழல் நிலைப்புத்தன்மை. உயிரினங்கள் பல்வகைத்தன்மை மற்றும் செழுமை ஆகியவை சுற்றுச்சூழல் நிலைப்புத்தன்மைக்கும் சிற்றினங்களின் தொடர்பு வாழ்விற்கும் பெரும் பங்காற்றுகின்றன. உணவு வளங்கள், மரபியல் வளங்கள், மருந்து வளங்கள் மற்றும் எதிர்கால உயிரிய வளங்கள் போன்றவற்றிற்கான சேமிப்பு இடமாக உயிரிய பல்வகைத்தன்மை மண்டலங்களாக உள்ளன. தனித்துவமான அழகுணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த சிறப்பு சுற்றுலா தலங்களை தருகிறது. வனவளங்கள் மற்றும் வன உயிரினங்களுடன் உயிரியல் சுற்றுலாவிற்கென வணிக முக்கியத்துவம் உண்டு. சூழ்நிலை மண்டல ஆரோக்கியத்தினை சுட்டிக்காட்டுவது ஓரிடச் சார்பு எண்டமிசம் செழுமையின் சிறப்பு சுட்டியாகும். அடுத்து இந்தியாவின் உயிர்ப்புவி மண்டலங்கள். தட்பவெப்பம், தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் மண்வகை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த சர்வதேச உயிர்குழும வகைப்பாட்டின் அடிப்படையில் இந்தியாவை 10 வெவ்வேறு உயிர்ப்புவி மண்டலங்களாக பிரிக்கலாம். அவை: 1. உயிர்ப்புவி மண்டலங்கள். இமயமலைக்கு அப்பால் உள்ள மண்டலம். உயிரிய பகுதிகள்: லடாக்கில் மலைப்பகுதி, சிக்கிம் வடபகுதி மற்றும் ஹிமாச்சல் பிரதேசத்தின் லஹலா மற்றும் ஸ்திபி ஆகியவற்றை உள்ளடக்கியது. பரப்பளவு 57%. உயிரினங்கள்: ஆல்பின் புல்வெளி தாவரங்கள், உலகிலேயே அதிக அளவிலான காட்டுச் செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள், மிக தரமான கம்பளிக்கு பெயர் பெற்றது. சிறு திபெத்திய மானியம், அதாவது கருப்பு பாறை கொக்கு போன்றவை காணப்படுகின்றன. உயிரினங்கள். 2. இமயமலை.
வடமேற்கு முதல் வடகிழக்கு வரை வடகிழக்கு இந்தியா வரை நீண்டு காணப்படும் முழு நீள மலைத்தொடர் 72%. ஆல்பைன் காடுகள், ஆர்க்கிட்டுகள், பசுமை மாறா புதர் செடிகள், காட்டு செம்மறி ஆடுகள், மலை வெள்ளாடுகள், மூஞ்சிறு, பனி சிறுத்தை, பாந்தா போன்றவை. அடுத்து 3. இந்திய பாலைவனம் குஜராத்தின் உப்பு பாலைவனத்தையும் கட்ச் மற்றும் இந்திய ராஜஸ்தானின் மணல் பாலைவனத்தையும் தார் உள்ளடக்கிய ஆரவழி மலைத்தொடரின் மேற்கில் உள்ள மிகவும் வறண்ட பகுதி. 6.9%. முட்காடுகள், இலையுதிர் காடுகள், காட்டு கழுதை உள்ளூர் இனம் எண்டமிக். அடுத்து இந்திய பஸ்டார்டு ஒட்டகம், குள்ளநரிகள், பாம்புகள் போன்றவை. அடுத்து 4. குறை வளர்ச்சி மண்டலம் இந்திய பாலைவன பகுதிக்கும் தற்கான பீடபூமிக்கும் இடையே உள்ள ஆரவழி மலைத்தொடரை உள்ளடக்கிய பகுதி. 15.6%. முள்புதர் காடுகள், இலையுதிர் காடுகள், சதுப்பு நில காடுகள் போன்றவையும் நீலமான், புலவாய் மான், 4 கொம்பு மான், கடம்மான், புள்ளிமான், அச்சுமான், ஆசிய சிங்கம், புலி, சிறுத்தை மற்றும் ஓநாய் போன்றவை. அடுத்து 5. மேற்கு தொடர்ச்சி மலை இது தெற்கு குஜராத்தில் உள்ள சாட்பேனாவிலிருந்து கேரளாவின் தென்முனை வரையில் உள்ள காணப்படுகிறது. 4%. பசுமை மாறா காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள், நீலகிரி நெடுவால் குரங்கு, இந்திய யானைகள், சிங்கவால் குரங்கு மற்றும் நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. அது பெரிய மர அணில், சிங்கவால் குரங்கு ஆகிய ஓரிட சிற்றினங்கள் காணப்படுகின்றன. அடுத்து 6. டெக்கான் தீபகற்பம் வடக்கே சாத்பூரா மலை, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்களால் சூழப்பட்ட பரந்த மேடான பகுதி. 43% பரப்பளவு. இலையுதிர் காடுகள், முள்காடுகள் மற்றும் பசுமை மாறா காடுகள், அச்சுமான், கடமான், தேன்கரடி, குரைக்கும் மான், நீலமான், யானை, புல்வாய் மான் போன்றவை காணப்படுகின்றன. அடுத்து 7. கங்கை சமவெளி இந்திய நாட்டின் மிக வளமான பகுதிகளில் ஒன்றான இது கிழக்கு ராஜஸ்தானில் தொடங்கி உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம் வரை நீண்ட பகுதியாகும். 11%. சதுப்பு நில காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள், காண்டாமிருகம், யானை, புலி, எருமை, முதலை, சதுப்பு நில மான்கள், வராக மான் போன்றவை காணப்படுகின்றன. அடுத்து 8. வடகிழக்கு இந்திய சமவெளிகள் மற்றும் இமயமலை சாராத பகுதிகள். இப்பகுதி இந்தியா, இந்தோ மலேசியா மற்றும் இந்தோ சீனியா ஆகிய உயிர் புவி மண்டலங்களின் நிலை திரிபுரு மண்டலம். இப்பகுதி தீபகற்ப இந்தியாவும் இமயமலையும் சந்திக்கும் இடம். 5.2%. பெரும்பாலான இந்திய தாவரம் மற்றும் விலங்கினங்களுக்கு உயிர் புவி அமைப்பு வாயில் மற்றும் மிகை உயிரிய பல்வகைத்தன்மை கொண்ட பகுதி. இலையுதிர காடுகள், இவற்றில் உயிர் புவி அமைப்பு வாயில் மற்றும் மிகை உயிரி பல்வகைத்தன்மை கொண்ட பகுதி. இலையுதிரா காடுகள், மலைக்காடுகள், சதுப்பு நில காடுகள் மற்றும் புல்வெளி காடுகள், இந்திய காண்டாமிருகம், சிறுத்தை, தங்க நிற மந்தி போன்றவை காணப்படுகிறது. அடுத்து 9. கடற்கரையோர மண்டலம் குஜராத்திலிருந்து சுந்தரவன காடுகள் வரையுள்ள மணல் கடற்கரைகள், பவளப்பாறைகள், மணல் திட்டுகள், சதுப்பு நிலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பகுதி. 2.5%. சதுப்பு நில தாவரங்கள், கடற்பஞ்சுகள், பவளப்பாறைகள், நண்டுகள், கடல் ஆமைகள், சூறை மீன்கள், அலங்கார மீன்கள் போன்றவைகள் காணப்படுகின்றன. அடுத்து 10. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை உள்ளடக்கிய பகுதி. 0.3%. பசுமை மாறா காடுகள், பலதரப்பட்ட பவளங்கள், நார்காண்டம் இருவாயன்கள், ராட்சச கொள்ளை நண்டுகள், கடல் ஆமைகள், காட்டுப்பன்றிகள், நீர் உடும்பு, தெற்கு அந்தமான் கட்டுவிரியன் பாம்புகள் போன்றவைகள் காணப்படுகின்றன.
So this class have the finish. The next class we can go to next topic.